ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காவை வச்சு ரொம்பவே வித்தியாசமான அதே சமயம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இதை வெண்டைக்காய் பெரட்டல், வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஓரளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த வெண்டைக்காயை சேர்த்துருக்கோங்க. தீயை மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டார்க் க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை, இந்த ஸ்டேஜ்லேயே வெளியே எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 5லிருந்து 6, அப்புறமா தனியா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு. இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது எல்லாமே ஈவனாக நமக்கு கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். அது நீங்கள் தீயை கூட்டி வச்சிங்கன்னா கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்ல ஸ்மெல்லும் வருது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வெண்டைக்காயை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். இந்த வெங்காயம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஸோ இது இப்போது கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இதோட இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே மிளகாயெல்லாம் சேர்த்து தான் பொடி அரைச்சிருக்கோம், இருந்தாலும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் எல்லாத்தையும் சேர்த்த போகிறதுல இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காவோட க்ரன்ச்சினஸ் கூடவே நம்ம சேர்த்துருக்க அந்த பவுடரில் இருக்க அந்த பருப்பெல்லாம் கோர்ஸாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட க்ரன்ச்சினஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. ஸோ மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.